ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே சென்னையை சேர்ந்த இளைஞருங்க, ஒரு +2 படிச்சுட்டு இருக்காருங்க. பேர் வந்துங்க அஜித். இவங்க குடும்பமே அம்மாவுடைய பக்தர்கள். இவங்க அப்பா மதுவுக்கு அடிமையானவர். அடிக்கடி டாஸ்மார்க்கில் போய் சரக்கு ஏற்றிப்பாருங்க. வேலைக்கு போனாலும் இதே முக்கியமான வேலையாக நினச்சி செஞ்சுட்டு இருக்கிறவருங்க. இப்படி இருக்கும் பொழுதுங்க ஒரு முறை இவர் வழக்கம் போல் டாஸ்மார்க்கு போயிருக்காரு சரக்கு அடிக்கிறதுக்கு. அங்கே என்ன ஆச்சுன்னாங்க, யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இவருடைய புடனை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விடுது. கடை விட்டு வெளியே கொண்டு வந்து ஹோட்டல் விடுது. மறுபடியும் இவர் கடைக்கு போகிறாரு, மறுபடியும் புடனை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விடுது. மீண்டும் 3வது தடவை முயற்சி செய்கிறாரு, 3வது தடவை அதே மாதிரி புடனை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விடுது. இது என்னடா அது, கண்ணுக்கு தெரிய ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு பண்ணுதே, சரி பயமாக இருக்குது, வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்தா தலைவாசலில் அவருடைய மனைவி நின்று கொண்டு வாசப்படி மேலே இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இவர் நம்ம கதையெல்லாம் இவருக்கு தெரிஞ்சு வச்சாட்டு இருக்குது, அதான் சிரிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே தான் அந்த அதிசயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவருடைய உண்மையான மனைவி உறங்கிக் கொண்டு இருக்கின்றார். இப்போ வெளியே பார்த்தா அம்மா மனைவி ரூபத்தில் அம்மா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டார், ஓ அம்மா தான் நம்மளை புடனை இப்படி தள்ளிக்கிறாங்க, எதுக்காகவே காப்பாற்றிருக்கிறாங்க, சரி நாளைக்கு மறுபடியும் டாஸ்மார்க் கடைக்கு போய் விசாரிச்சுக்கலாம்னு சொல்லி வேலைக்கு போயிட்டார். அடுத்த நாள் அதே மாதிரிங்க டாஸ்மார்க் போகிறாருங்க. உள்ளே போகும் பொழுதே அங்குள்ள இவருடைய சக நண்பர்கள் இவரை பார்த்தனையுமே, டேய் மச்சி நல்ல வேலை நீ வந்தோடனே நேற்று போயிட்ட, சரக்கு அடிக்கல, நீ மட்டும் இருந்து சரக்கு அடிச்சிருந்தீங்கன்னா நேரம் ஜெயிலில் தான் கிடப்பேன் அப்படின்னாங்களாமா. என்ன நடந்தது அப்படின்னு கேட்கங்காட்டி, நீ சைக்கிள் எடுத்துகிட்டு போன உடனேயுமே இங்கே 2 கோஷ்டி கடையில் பெரிய தகராறாகி அடிதடி போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் போலீஸ் எல்லாத்தையும் வலிச்சு போட்டுக்கிட்டு போயிடுச்சு, இப்போ எல்லோரும் ஜெயிலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா. எப்படி பாருங்க, நம் கருணை கடல் பங்காரு தெய்வம் தன்னை கும்பிடும் பக்தர்கள் குடும்பமே கும்பிடுது. ஆனால் இவர் மட்டும் மதுவுக்கு அடிமையானவர். அவரையும் காப்பாற்றுறதுக்காக டாஸ்மார்க் கடைக்கும் போய் புடனை பிடிச்சி 3 தடவை வெளியே தள்ளி கொண்டு வந்து விடுது. அப்படின்னா நம்முடைய குரு பகவானின் கருணையை என்னவென்று சொல்வது? ஓம் சக்தி.